வணக்கம். என்னோட பேர் ஏஜே ஹரிஹரன், செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹால். வணக்கம், என்னோட பேர் மாலிம். நான் தமிழ்நாடுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். அசோசியேஷன் ஃபார் வாலண்டரி ஆக்ஷன் என்ற நிறுவனத்தினுள்ள வேலை செய்கிறேன். மார்னிங் டு எவ்ரி ஒன். என்னோட பேர் ஷக்கினா. நான் இந்த ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம வந்து இந்த ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன் ஷார்ட் ஃபார்மில் ஜேஆர்சி இதானுடைய லோகோ இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன், ஜேஆர்சி ஷார்ட்டாக அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு புவன் ரிபு. இவர் தான் இந்த அமைப்பை வந்து தோற்றுவித்தவர். இவர் ஜஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் இங்கிலீஷ் வடிவத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வை ஜஸ்டிஸ் ஷுட் பி அ பேசிக் ரைட், ஏன் நீதி என்பது அடிப்படை உரிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் அனைவருக்கும் நீதியை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் நீதியை பெறுவதற்கான உரிமை இருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தணும், சட்ட முறையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த புத்தகத்தின் வாயிலாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் இந்த குழந்தைகளை பாதுகாப்பது அரசு மற்றும் நீதித்துறை அமைப்புகளுடைய மிக முக்கியமான அவசியமான பங்கு. குழந்தைகளை பாதுகாப்பது யாருடைய பங்கு? அரசு மற்றும் சட்டத்துறையினுடைய பங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஜேஆர்சி என்பது ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன், இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு உலகளாவிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அமைக்கும் போது ஒரு சில நிறுவனங்களோட வச்சு ஒரு 6 அமைப்புகளோட ஆரம்பிக்கிறாங்க. 2022 அது ஒரு 160 அமைப்புகள். நான் அமைப்புகள்னு சொல்லும்போது சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், என்ஜிஓஸ். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஐசிடபிள்யூ மாதிரி இருக்கக்கூடிய என்ஜிஓஸோட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கூட்டமைப்பில் அசோசியேஷன் ஃபார் வாலண்டரி ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனுடைய பிரதிநிதி தான் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக தான் நான் இருக்கிறேன். சரிங்களா? அதன் கீழே பார்த்தீங்கன்னா சுமார் 250க்கும் மேற்பட்ட அமைப்புகள், கிட்டத்தட்ட இப்போ 300 தாண்டி அமைப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 9 அமைப்புகள் இருக்குது. ஐசிடபிள்யூ சேர்த்து 9 அமைப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜேஆர்சி மூலியமாக பணிகளை செய்ய இருக்காங்க. என்ன மாதிரி பணிகள்ங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவது. குழந்தைகளுக்கான வன்முறை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து பார்க்க போகிறோம். பட் குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து வன்முறைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவது இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. மற்றும் வன்முறையிலிருந்து மீண்ட குழந்தைகளுக்கு 3 விதமான விஷயங்கள். வன்முறையிலிருந்து மீண்ட குழந்தைகளுக்கு ஒன்று வந்து ஜஸ்டிஸ், நீதி. அவங்களுக்கான ஜஸ்டிஸ்னா என்னது? நீதி. 2வது சப்போர்ட்னா ஆதரவு. 3வது ரீஹாபிலிட்டேஷன்னா மறுவாழ். வன்முறையிலிருந்து மீட்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதை வந்து நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் என்ற அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமைப்பில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நீதி கிடைக்கணும். அந்த நீதி எப்படி கிடைக்கணும்? எளிதில் கிடைக்கணும். இன்றைக்கி வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சாதாரணமான ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுறோம். அதை நம்ம வந்து அனுபவத்தில் வேலை செஞ்சு பார்க்கும்போது தான் அதனுடைய கஷ்டங்கள், சிரமங்கள் தெரியும். ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான காரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை மற்ற அரசு துறைகளாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது ஏதோ வந்து நீதிமன்றத்தில் போய் ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வரதோடு மட்டும் அந்த நீதி நின்று போயிடுதில்ல. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, சரி நான் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டேன், அதோடு அது முடிஞ்சு போச்சா? இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சட்ட உதவி கிடைக்கணும், லீகல் அசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு குழந்தைக்கு என்ன கிடைக்கணும்? சட்ட உதவி, லீகல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கணும். ரெண்டாவது நம்ம அடுத்தது என்ன உதவி என்னத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சட்ட அமலாக்கம். இன்றைக்கி குழந்தைகளுக்கான சட்டங்கள், நிறைய சட்டங்கள் இருக்குது. நம்ம அடுத்த வரக்கூடிய அந்த அமர்வில் என்னென்ன சட்டங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் சட்ட அமலாக்கம், அந்த சட்டங்களை அமலாக்கம் படுத்தணும். இல்லைனா வெறுமனே சட்டம் பேப்பரில் இருக்குன்னா அதனால் யாருக்காவது எந்த பயனாக இருக்கா? நிறைய சட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், அதை அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படுதா, அந்த சட்ட அமலாக்கத்தை நம்ம உறுதி செய்யணும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு, அடிக்குவேட் காம்பன்சேஷன். இன்றைக்கி நிறைய இழப்பீடுக்கான காம்பன்சேஷனுக்கான ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. மாவட்ட அளவில் இருக்குது, மாநில அளவில் இருக்குது, தேசிய அளவிலான நிறைய ஸ்கீம்ஸ் குழந்தைகளுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. அது நிறைய மக்களுக்கு சென்று சேரவே இல்லை, நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. இன்னும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்கீம்ஸில் எந்தெந்த குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகளை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜை நம்ம கொண்டு சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, மறுவாழ்வு. சட்ட உதவி கொடுத்துட்டோம், சட்டத்தை அமலாக்கம் பண்ணுறோம். மூன்றாவது உரிய இழப்பீடை வாங்கி தரணும். நான்காவதாக மறுவாழ்வு, நீடித்த மறுவாழ்வு அந்த குழந்தைகளுக்கு நம்ம உறுதி செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஜேஆர்சியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய 4 பிரிவுகளில், 4 அல்லது 5ன்னு கூட சொல்லலாம், 5 பிரிவுகளில் நம்ம இதில் வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கனாக்கா குழந்தை திருமணம், 2வது குழந்தை தொழிலாளர், 3வது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. ஓகே, பார்த்தீங்கன்னா 2வது லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது சட்ட அமலாக்கம். 3வது அடிக்குவேட் காம்பன்சேஷன். 4வது ரீஹாபிலிட்டேஷன். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய தீம்ஸ் எந்தெந்த, இந்த ஜேஆர்சி எந்தெந்த தீம்ஸ்களை வேலை செய்யுதுன்னா, ஒன்று சைல்டு லேபர், 2வது சைல்டு மேரேஜ், 3வது சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ், இது கூடவே ஆன்லைன் செக்ஷுவல் அப்யூஸ், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய சைல்டு டிராஃபிக்கிங். இதை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் ஒன்று என்னங்கிறத நம்ம அடுத்த அமர்வில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற குற்றங்களை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். சட்டம் இருக்குது, அதில் நிறைய பார்த்திங்கன்னா ஓட்டைகள் இருக்குது, அதில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது குறித்த விழிப்புணர்வை பரவலாக ஏற்படுத்தணும். பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். அது கிராமப்புறங்களாக இருக்கட்டும், நகர்ப்புறமாக இருக்கட்டும். ஸோ ஒரு கிராமம்னு எடுத்துனா நிறைய அங்கே பங்கேற்பாளர்கள் இருப்பாங்க. ஸ்கூல் சில்ட்ரனாக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், ஊர் பொதுமக்களாக இருக்கலாம், யூத் கிளப்பாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய மக்கள் இருப்பாங்க. அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், இதன் மூலியமாக நம்ம ஒரு நீடித்த ஒரு நிலையான குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். இதில் இன்னும் சொல்ல போனால் கேட்டிங்கன்னா, இதில் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய பணிகளில், ஒன்று ப்ரிவென்ஷன், 2வது ப்ரொடெக்ஷன், 3வது ப்ராசிக்யூஷன்.
3 P's. நம்ம ஒர்க் இந்த இந்த மூன்றின் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஒர்க் இருக்கும். ப்ரிவென்ஷன்னா காப்போம், தடுக்கிறது இல்லைங்களா, தடுப்பது. ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பது. ப்ராசிக்யூஷன் சட்ட நடவடிக்கை. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை திருமணம் இருக்குது, நடைபெறாமல் தடுப்பது நம்மளுடைய பணி, ஓகேங்களா, ப்ரிவென்ஷன். சரி, திருமணம் நடந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வந்துருச்சு, அப்போ அந்த குழந்தை மறுபடியும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம உரிய பாதுகாப்பை வழங்கணும், அங்கிருந்து மீட்டெடுத்து பாதுகாப்பை வழங்கணும். சரி, திருமணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுமா இல்லையா, அது ப்ராசிக்யூஷன்ஸ். கிளியரா? ஸோ நம்ம சைல்டு மேரேஜின்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நம்முடைய செயல்கள்லையும் இந்த 3 இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன். சரி, ப்ரிவென்ஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சு. ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைய பாதுகாக்கிறோம். அடுத்து 3rd ஸ்டேஜ் என்னது, ப்ராசிக்யூஷன். இந்த 3ஐயும் நம்ம வந்து பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு ஆண்டுக்கு சுமார் 16,21,000 குழந்தை திருமணங்கள் நடக்குது. ஒரு ஆண்டுக்கு 16,21,257 குழந்தை திருமணங்கள் நடக்குது. ஒரு நாளைக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கனாக்கா 4,442 திருமணங்கள். 4,442 திருமணங்கள். ஒரு மணி நேரத்துக்கு 185 திருமணங்கள். ஒரு நிமிடத்திற்கு 3 திருமணங்கள். நம்ம இங்கே வந்து 10 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கோம். இதில் இந்தியாவில் எத்தனை கல்யாணம் நடந்திருக்குங்க? 30 கல்யாணங்கள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் எவ்வளோ குழந்தை திருமணங்கள் ஒரு வருஷத்துக்கு இருக்கும்? ஆவரேஜாக ஏதாவது ஒரு நம்பர் குயிக்காக சொல்லுங்கள். சும்மா உங்களுக்கு வந்து வாயில் வந்து ஒரு நம்பரை சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் குழந்தை திருமணம் நடக்குதா? ஃபஸ்ட்டு எத்தனை இருக்கும் ஒரு வருஷத்துக்கு? ரிப்போர்ட் ஆகுது அரசியல், போலீஸ் ஸ்டேஷனில். நம்பர் சொல்லுங்கள். 1000, 2000 ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஒரு டிஸ்ட்ரிக்டில் சொல்லுங்கள். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்கும்? ஒரு மாவட்டத்துக்கே இவங்க 500ன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது? 38 மாவட்டங்கள் இருக்குது. ஆவரேஜாக 400ன்னு வச்சுட்டா கூட ஒரு வருஷத்துக்கு எத்தனை கல்யாணம் நடக்கணுங்க? ஒரு 12,000 திருமணங்கள்னு வச்சுட்டா கூட அஃபீஷியல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா சுமார் 2,850 2,900 குழந்தை திருமணங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அஃபீஷியலாக நமக்கு வந்து ரிப்போர்ட் ஆகுது. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணங்கள் 100 திருமணங்கள் நடக்குதுன்னா அதில் 23 திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் தேசிய அளவில். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100 திருமணங்கள் நடக்குதுன்னா அதில் 13 திருமணங்கள் குழந்தை திருமணங்கள். சரிங்களா? தேசிய அளவில் எத்தனை பர்சன்ட்டுங்க? 23%. தமிழ்நாட்டில் 13%. கரெக்டாக சொன்னால் இது 23.3, இதை சொல்லணும்னா 12.9%. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஆவரேஜ், இது வந்து ஸ்டேட் தமிழ்நாடுடைய ஆவரேஜ். சரிங்களையா? குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணங்கள் ரொம்ப ஜாஸ்தி. 100 கல்யாணம் நடக்குதுன்னா சுமார் 45லேருந்து 50 குழந்தை திருமணங்கள். 100 திருமணம் நடக்குதுன்னா வெஸ்ட் பெங்காலில் 45லேருந்து 50 குழந்தை திருமணங்கள். நம்ம தமிழகத்தில் அது எத்தனை? 13 திருமணங்கள். நம்ம ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா எங்கே அதிகமான குழந்தை திருமணங்கள் நடக்குதோ அந்த மாவட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணோம். குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தினுடைய குழந்தை திருமணங்களுடைய பார்த்தீங்கன்னாக்கா 23% குழந்தை திருமணங்கள். அது என்னது? நேஷ்னல் ஆவரேஜ். தமிழ்நாட்டிலேயே அதிகமான குழந்தை திருமணங்கள் ரிப்போர்ட் ஆனதில் சேலம் வந்து நம்பர் 1. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 15 மாவட்டங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அதிகமான குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாவட்டங்களாக. சேலம் தவிர்த்து தேனி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகாசி, சிவகங்கை, இது போன்ற ராமநாதபுரம், இது போன்ற மாவட்டங்களை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜேஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குமோ அந்த மாவட்டங்களில் வேலை செஞ்சவங்க அதை தாண்டி இன்றைக்கி எல்லா மாவட்டங்களிலும் வந்து இந்த பணியை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விரிவுபடுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 782 மாவட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் 782 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 38 இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியா முழுக்க 782 மாவட்டங்களும் இன்றைக்கி வந்து இந்த திட்டம் வந்து இந்த ஜேஆர்சியினுடைய இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா முழுமைக்குமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட். அதில் நம்ம வேலை செய்கிறோம், ஜேஆர்சியில் வேலை செய்கிறோங்கிறதே நம்ம வந்து ஒரு பெருமை பெறக்கூடிய ஒரு ப்ரௌடு மூமெண்ட். அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன், எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரௌடு மூமெண்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ
மூமெண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, எத்தனையோ இயக்கங்கள் வந்து இந்தியாவில் தோன்றி மிகப்பெரிய மாற்றங்களை வந்து இந்தியாவில் வந்திருக்கு. ஒத்துழைமை இயக்கமாகட்டும், உப்பு சத்தியாகிரகமாகட்டும், அது மாதிரியான ஒரு மாற்றத்தை இந்த திட்டம் உருவாக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குழந்தைகளுக்கான மிக சிறப்பான ஒரு தனித்துவமான ப்ராஜெக்ட்னா இந்த 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 ப்ராஜெக்ட் தான்.